இந்த கலவரத்தை ஏற்படுத்தினது எடப்பாடியார்களுடைய குண்டர்கள் இங்கே தாக்குதல் நடத்த உடனே ஐயாவுடைய ஆதரவாளர்கள் எதிர்த்து தாக்குதல் நடத்த சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அடித்து விரட்டியிருக்கோம் குண்டர்களை, ஒரு உண்மையான அதிமுக தொண்டர்களை அடித்து விரட்டியிருக்கோம். நல்லா கேட்டுங்க, ஒரு உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியாருடைய குண்டர்களை அடித்து விரட்டி இங்கே வந்து தலைமை கழகத்தில் இருக்காங்க. ஐயா வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி இந்த பாதையில் தான் எங்களை மாதிரி இளைஞர்களை கொண்டு சென்றிருக்காங்க. இப்படி ஒரு அராஜகத்தை கட்டவுத்து விட்டது எடப்பாடியார்களுடைய குண்டர்கள். நாங்கள் வருவதற்கு முன்னாடி இங்கே ஒரு 500 பேரை நிப்பாட்டி கல்லுகளை விட்டு எரிஞ்சு எல்லா மீடியாவும் எடுத்துருக்குறாங்க. கம்பு கத்தி கரெக்டெல்லாம் போட்டு பண்ணுறது வந்து அது நல்லதாக தெரியலை. நாங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுடைய ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டவொன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. நாங்கள் என்னன்னா அவங்க எடுத்த கல்லை அவங்கள்டே பறித்து துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியில் வர்றதை கேட்ச் பிடிச்சி திருப்பி அடித்ததில் எடப்பாடியார்களுடைய குண்டர்கள் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிட்டாங்க. இதுதான் நடப்பு. ஆனால் ஏன் அந்த துப்பாக்கி முனையில் வர்ற குண்டை பிடிக்கிறான், தைரியமாக பிடிக்கிறான்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அண்ணன் ஓபிஎஸ் வளர்த்த வளர்ப்பு அப்படி. அதனால் வந்து ரொம்ப இன்னும் அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். அமைதியானு சொல்லி எங்கள் அம்மா வந்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அமைதியாக இருக்கோம். இதை திட்டமிட்டு ஒரு பழிவாங்கிற செயலாக எடப்பாடியார் குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பெட்டி வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழு சட்ட பயிலப்படி செல்லாது. அதை பற்றி உள்ள ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல முடிவாக தெரியுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ரைட், நன்றி.